எஸ்பெஷலி அந்த ட்ரெய்லரோட ஸ்டார்ட் ஆகுறதே அவருடைய பெயரோட ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, தளபதி வெற்றி கொண்டான் அப்படின்னு சொல்லி. ஸோ அதையே ஷார்ட் ஃபார்மில் சொன்னால் டிவிகே. ஸோ டிவிகேவே அந்த கட்சி பேரை தன்னோட பேர்லேயே வச்சிருக்கிறார் அப்படின்லாம் பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் வந்து அவர் வாக்கிங் ஷாட்டில் வந்து பின்னாடி ஒரு 5 பேர் வருவாங்க, அது கொள்கை தலைவர்களை ரெப்ரசென்ட் பண்ண மாதிரி இருக்கிறது. அப்புறம் அங்கே சில அரசியல்வாதிகளுக்கு எதிராக அவர் சொல்கிற டைலாக் அப்படிங்கிறது, மக்களுக்கு நல்லது பண்ண ஆட்சிக்கு வாங்கடான்னா கொள்ளையடிக்கும் கொலை பண்ணுறதுக்கு வரீங்க. ஸோ இதெல்லாம் இங்கே திமுகவுக்கு எதிராக மேடைகளில் அவர் பேசிகிட்டு இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது மாதிரி நீங்கள் நோட் பண்ண விஷயம் என்ன முசமில் அதில்? ஏன்னா அது உங்கள் இதையும் கேட்டுட்டு அப்படியே கலந்துரையாடலாம்னு நினைக்கிறேன். இல்லை, இந்த படத்தில் வந்து பேர்லேயே சொன்னது போல் பேர்லேயே ஒரு பெரிய ஜனநாயகம், அதாவது டெமோக்ராசியை வந்து செயல்படுத்தக்கூடியவர் ஜனநாயகன், அந்த மாதிரி பாயிண்ட் தான் கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். டிவிக்கு நீங்கள் டிவிக்குன்னு சொன்னால் இப்போ தான் நானே கவனிக்கிறேன். ஓகே, தளபதி வெற்றி கொண்டான் டிவிக்கு நோட் பண்ணலையா? நான் பண்ணல, நோட் பண்ணல. பேரை அந்த ட்ரைலர் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சிருச்சு, தளபதி வெற்றி கொண்டானா, இது இப்படி ஒரு பேர் தேவையில்லையே. பொதுவாக ஏதாவது வெற்றி கொண்டான் இப்படின்னு கூட வைக்கலாம். அது என்ன தளபதி வெற்றி கொண்டான்? ஓ அப்போ டிவிகே வருது, ஓகே அப்போ டிவிகே தான் எக்ஸ்பேன்ஷனாக கொஞ்சம் வச்சுருக்கேன். உங்கள் அளவுக்கு டீ கோடே பண்ணல நான். பட் அதில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது.